உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ மொபைலில் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கவங்க உங்களோட ரீலை ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதை நம்ம கன்சியூமும் பண்ணுவோம், ஆனால் அது சீக்கிரமாக மறைஞ்சும் போயிடும். இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கு, டீம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஷினோடு போயிடலாம். நம்ம மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம் கரெக்டாக. அதில் நீங்கள் பார்த்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்ததில் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரீலோ ஒரு ட்ரெண்டிங்கான கண்டென்ட் பற்றியோ சொல்ல முடியுமா? ஸோ பார்த்தீங்களா, இப்போவே கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு அது தெரியறதில்ல. ஸோ இதுதான் ஸோ அதான் இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸோட ரியாலிட்டி. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகும், அதை நம்ம கன்சியூமும் பண்ணுவோம், ஆனால் அது சீக்கிரமாக மறைஞ்சும் போயிடும். இப்போ என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நீங்கள பல பேருக்கு தெரியும். ஆனால் அந்த ட்ரெண்ட் எப்படி ட்ரெண்ட் நிலையிலேயே இருக்குது, அது எப்படி நெக்ஸ்ட் ஒரு கிரிஞ்ச் ஸ்டேஜுக்கு மாறுது, அகெயின் அது எப்படி போய் ஃபாஸ்ட்டாக டை ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ரெசன்டேஷன் இருக்க போது. ட்ரெண்ட்ஸ் ஹவு தே ஸ்டார்ட், டை அண்ட் ஃபாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸோட லைஃப் சைக்கிளை பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வருது அப்படின்னா அதை வந்து மினிமம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆச்சும் அது இருக்கும். ஆனால் 2026 பார்த்திங்கன்னா அதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் கேட்டல ட்ரெண்ட்ஸ் யாருக்கு 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது. ஏன்னா எவ்ரி திங் ஸ்டார்ட் வித் எ ஸ்பார்க் இஸ் எ ஃபாஸ்ட். இப்போது ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு அதோட ஒரிஜினாலிட்டியை பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து அதோட க்யூரியாசிட்டியை தான் நம்ம பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்லாம் ஒரு ட்ரெண்ட் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஹீரோவோ ஒரு ஆக்டரோ வந்து அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸில் யாருனே தெரியாத ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு அது கிரியேட் பண்ணுறது. அது இல்லைனா ஏஐ கம்யூனிட்டி மூலியமாக அது வந்து ஒரு கிரியேட் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏஐயில் வந்து ஒரு சாங் பாடியிருக்கோம், அது ஹியூமனாக ஏஐயானே தெரியாது, அது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏஐ வந்து டான்ஸ் ஆடுறது. ஸோ அதை நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அது யாரோட சோர்ஸ்ன்னு நம்ம போய் பார்த்தோமா? இல்லை, நல்லா இருக்குது, ட்ரெண்ட் நல்லா இருக்குது, வியூவில் போயிட்டுருக்கு, நான் ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். எங்கே எது எப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னே தெரியாது. டக்குன்னு ஸ்பார்க்கில் ட்ரெண்ட் ஆகிற ஒரு மேஜிக்கல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லார் மொபைலும் பார்த்தீங்கன்னா கூட இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமில் கூட ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் மேபி நைட்குள்ளே கூட அந்த ஸ்பார்க் எல்லாரையும் கூட வந்து நைட் நீங்கள் வியூ பண்ணலாம். அந்த மாதிரி தான் டைம் டு டைமுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. சரி, ஸ்பார்க் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சர்ச்னா ஸ்பார்க் கிரியேட் ஆகிட்ட அப்புறம் அது மில்லியன் பீப்புளை வந்து ரீச் பண்ண வைக்கணும். அதை நம்ம பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி அந்த அல்காரிதமே அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு ரீல் பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக அதுவே என்ன அசியூம் பண்ணிக்கும், இவனுக்கு வந்துட்டு இந்த இளையராஜா சாங் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் ஒரு 4-5 சாங்ஸ், அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த 4-5 சாங்ஸ். ஸோ இதே மாதிரி அந்த அல்காரிதமே நமக்கு அந்த ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து த பீக். எப்படி வந்துட்டு இந்த ஸ்பார்க்கும் இந்த சர்ச்சும் முக்கியமோ அதை விட மெயின் வந்து இந்த ஸ்பீக்கோட டைம் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் to 16 மினிட்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளுமே நம்ம அதோட கண்டென்ட்டை எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம், நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், அதை நம்ம பிராண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு அது அந்த டைம் லிமிட்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் அது வந்து பீக்கில் இருக்கும். ஆனால் அது அந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ட்ரெண்டில் தான் இருக்கும், ஆனால் அந்த பீக் லெவல்லேருந்து அது போயிட்டோம். டெத் ஸ்டேஜ் எப்படின்னா ப்ரீமியமான பிராண்ட்லாம் இருக்கும்ல, இந்த ஸ்விக்கி சொமேட்டோ அவங்களாம் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் இருக்க ரீசனை வந்துட்டு ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம், அதை வந்து அவங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நார்மலாக ட்ரெண்டில் இருக்க அந்த கூல் ட்ரெண்டு வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிராண்ட் அதை எடுக்கும்போது அது ஒரு ப்ரீமியமான ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு த 2026 ரியாலிட்டி கண்டென்ட் ஃபேக்டர். த யூசர்ஸ் ஸ்க்ரோல் 2 மில்லியன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ மொபைலில் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ 1 டேக்கே நம்ம வந்துட்டு 3.2 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம மொபைலில் இருந்து ஸ்கால் ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு மேரத்தான் மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து 1 டேக்கு
3.2 கிலோமீட்டருக்கு இருக்குது. அப்புறம் எல்லாமே வந்துட்டு அத்தன்டிக் ஃபீல்டில் போயிட்டுருக்கும். அத்தன்டிக் ஃபீல்ட்னா அதை நார்மலாகவே நம்ம கேட்குறதா இருந்தாலும் சரி, பார்க்குறதா இருந்தாலும் சொல்லி அதுவே ஏஐ வந்து நம்ம ஃபீல்டுக்கு அது கொண்டு வந்துடும். எல்லாமே அத்தன்டிக் ஃபீல்டில் டிஜிட்டல் மேட்ரிக்ஸாக போயிட்டுருக்கு. யூ ஹாவ் ஏ எக்ஸாக்ட்லி 2.5 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு ரீலோட ஸ்டார்டிங் எப்பவுமே பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஹூக் பேஸ் பண்ணி 2.5 செகண்டில் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கவங்க உங்களோட ரீலை ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த ஹூக் பேஸ் பண்ணியோ அந்த செகண்டில் நீங்கள் அந்த ரீலில் இருக்க இதுவை சொல்லணும் அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு சரி 2.5 செகண்டுக்கு நான் ரீலை கொண்டு வந்துட்டேன், அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உங்கள் ரீலோட டைம் பேஸ் எப்படின்னா லிவிங் டைம் வந்துட்டு 48 to 70 ஒரு 3 days மட்டும்தான். இப்போ இருக்க 2026 ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது 3 days மட்டும்தான் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த மாதிரி அது போயிட்டுருக்கும். ட்ரெண்டோட லைஃப் ஸ்பேன் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பேஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது 3 months வரைக்குமே அது போயிட்டுருக்கும். ஆனால் 2023 2 weeks வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2026 72 hours வெறும் 3 days மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இந்த டால்கோனா அப்படின்றது இந்த காஃபி 2020 வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அது ஏன் தெரியுமா? ஸோ அந்த டைமில் இது ரொம்ப பீக்லேயும் ட்ரெண்டிங்லேயும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேர் டு ட்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கம் ஃப்ரம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபஸ்ட். ஒரு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது முக்கியமாக 68% அந்த ஆடியோ தான் பேஸ் பண்ணும். இப்போ இருக்கிற கம்போசர்களாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்கும் ட்ரெண்ட் ஆகணும்னு அப்படி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா அந்த என்ஜாமி சாங் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் சாங் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது குட்டி பசங்கள்லேருந்து அந்த டைமில் அந்த சாங் போட்டது அந்த எல்லாமே ஆடுறது பாடுறது அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கம்போசர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹூக் லைனை வந்து கொடுத்துருவாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சாங்கை வந்து அவங்க கொடுக்கும்போது அது ரிப்பீட்டடாக போக போக அது மூலியமாகவே அது ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டபிள் ஹியூமர். இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரிலேட் ஆகுதுன்னா மட்டும்தான் இப்போ நான் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அது பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது, எங்கள் பாரு அவ்வளோ மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஒரு ரீல் பார்க்கும்போது என்னடா இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அதையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரீல் நம்ம ஒரு மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிலேட்டிவாக அப்படின்ற மாதிரி இருக்கணும். ரியல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல்லாம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா டோனி வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு 6 அடிச்சிட்டார் ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அது உடனே ட்ரெண்ட் ஆகும், ட்வீட் போடுவாங்க, அதை உடனே போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரெண்டில் நடக்கிறது இப்போது சுதீஷா சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் கூட அந்த மாதிரி கூட இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மாதிரி அதுவும் போகும். இப்போது இதில் இருக்க சேட் ரியாலிட்டி என்னென்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ட்ரெண்ட் போகுதுன்னா அதுக்கு நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ட்வீட் மேனுவலாக டைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, அதுவே ஒரு ட்ரெண்ட் இப்போ வருதுன்னா அதுவே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதுக்கான ட்வீட் ஆகுது அதுவே போட்டுக்கும். மேனுவலாக உட்காந்து நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நிச் கிரியேட்டர். ஒரு கிரியேட்டர் வந்து 15K ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து ரீச்னா குளோபல் லெவலில் அவருக்கு ஒரு ரீச் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபாலோவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லாமல் ஆத்தென்டிகேஷன் அந்த நம்பகத்தன்மையான ஒரு இந்த அவர் போடுற ரீலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டாலே அவர் அதிகமாக ரீச் போகிறதா இருந்தாலும் சரி அவர் போகிற எந்த கண்டென்ட்டும் டக்குன்னு ரீச் ஆகும். சரி இப்போ எப்படிலாம் அது வந்துட்டு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், எப்படிலாம் அது டை ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அல்காரிதம் ஓவர் எக்ஸ்ப்ளோஸ். இப்போ நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவே வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு சாங் வந்து நல்லா இருக்கும், ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது சூப்பராக இருக்கணும், 4-5 வாட்டி கேட்கும் போது ஐயோ என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கமே போக மாட்டோம். ஸோ அது மாதிரியும் வர ட்ரெண்டு வந்து க்ளோஸ் ஆகும். அப்புறம் பிராண்ட் ஹைராக்கி. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி அவங்களாம் வந்தீங்கன்னா யூ ஃபுல் லுக்கிங் லைக் எ வாவ் அந்த கோட்ஸ் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஆர்டர் ஃபுட் லைக் எ வாவ் அப்படின்னும் போது அது அவங்களாம் அப்படி பண்ணும்போதே வந்து அந்த ட்ரெண்ட் வந்து அதோடவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் ட்ரெண்ட் சைக்கிள் வந்து கம்பேரிஷன். இப்போ 2015 வந்து ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அது 3 month கிட்ட அப்படின்னு இருந்தது. இந்த தனுஷ் படம் மூவி அதெல்லாம் வந்து சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பொருளாக 3 months கிட்ட அப்படி போயிட்டு இருந்தது. இப்போலாம் ஒரு மூவி வருதுன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவ்வளோதான், மண்டேவே முடிஞ்சு போயிடுது. சாங்ஸாக இருந்தாலும் சரி ட்ரைலாக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வேற ஒரு ட்ரெண்டோ இதுவோ அந்த மாதிரி ஒன்று வந்துடுது. அப்புறம் கிரிஞ்ச் ட்ரெண்ட்ஸ்னா வென் யுவர் பேரண்ட்ஸ் ஷேர் இட். இப்போது ஒரு வந்து குட்டியாக வந்து ஒரு பொம்மை குழந்தைங்க தான் ஏலேயே போய் டான்ஸ் ஆடும்ல, இது வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்போ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இது இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்பயோ ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த லிங்க் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் குரூப்லேயோ சரி உங்கள் ஃபேமிலி குரூப்பில் அப்போலாம் வரும்போது அந்த ரீல் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது வந்து கிரிஞ்சாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நியூ ட்ரெண்டிங் ஆட்டோ டிரைவன் தியரி.
இப்போது எடிட்டர்ஸ் வந்துட்டு இப்போது 6 hours இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறாங்க மார்னிங் அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ பார்க்க வந்து மஞ்சுமல் வாய்ஸில் ஒரு சாங் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஓகே இது ட்ரெண்டாக போகுதுன்னு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பார்க்கும்போது அதை விட அட்வான்ஸாக ஒரு சாங் வந்துட்டு இருக்கும். அது மைண்டே அது எதுக்கு அப்படி இதாகிட்டோம்னா இந்த சாங் ஓல்ட் ஆயிடுச்சு அதை விட இப்போ வந்துருச்சு இதானே எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகும். ஸோ ட்ரெண்டு மாற மாற அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாட்ஸ் ஆக்சுவலி ட்ரெண்டிங் அப்படின்னா ஏஏ கிரியேட்டர் இது வந்துட்டு ரைசிங்கில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ரா வீடியோ எந்த எதுவுமே ஃபோட்டோ எதுவுமே இருக்காது, நார்மலாக வீடியோ எடுத்திருப்பாங்க, எந்த எக்ஸ்ட்ரா எடிட்டிங் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. ஆனால் அதுவும் வந்து பீக்ல இப்போ போயிட்டு இருக்கு. அப்புறம் மைக்ரோ ஸ்டோரி டெல்லிங் அதுவும் இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கார்பரேட் கிராம் டே இன் மை லைஃப் வந்துட்டு ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்கல்ல, காலைல நான் தூங்கி எழுஞ்சேன் இங்கே போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அதுவும் இப்போ ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் தான் இப்போ ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. த டிஜிட்டல் ஃபுட் செயினில் வந்துட்டு த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம். நெக்ஸ்ட் வந்து த நியூஸ் ரூம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெண்டில் இருந்தும் அப்புறம் ப்ரொஃபஷ்னலாக போகிறதுனா தெரியும் லிங்க்டின். நெக்ஸ்ட் த ஆர்ஐபி ஸ்டேஜ்னா அது வந்துட்டு ஃபேஸ்புக். ஆனால் அதில் வர கண்டென்ட்லாம் கொஞ்சம் எப்பயோ முடிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதா லைப்ரரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே தெரியுது இதில் வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் வீடியோவில், ஜஸ்ட் படுத்துட்டு பெட்லேருந்து எழுந்திருப்பார். ஆனால் அந்த இது வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். யூ வேக் அப் அட் 6 PM பட் ரியலைஸ்ட் யூ வாண்ட் டு பெட் அட் 4 AM. இது வந்து படிக்கும் போதே நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கூட வைரலாக ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இது ஏன் வைரல் ஆச்சு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு? வைரல் ஆச்சுன்னா இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ் பண்ணி போகிறது, ரொம்ப எடிட்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது, நார்மலான வீடியோவாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் ஆகுதுனாலே அது வந்து ஒரு கஷ்டமான இருக்குது அப்படின்னா அது யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ சிம்பிளாக இப்போது ட்ரெண்டில் போகிறதுனா ஒரு பேப்பரை கிழிப்பாங்க அது ட்ரெண்ட் ஆகிருக்கும், பொத்துன்னு விழுந்திருப்பாங்க அது ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பீப்புள் பண்ணக்கூடியதும் அது மூலிமா ஒரு மெசேஜ் கன்வே ஆகிறமான ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கேம் மாதிரி ட்ரெண்ட் ஆர் டெட். நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், அது நீங்கள் இந்த 3ல் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஏஏ அவதார் மூலியமா ப்ரொஃபைல்லாம் வச்சுருந்தாங்கல்ல யூடியூப். ஸோ அது இது 3ல் எதா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ டெட்டாகவே அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸில் இருக்க கண்மணி அன்போடு சாங்ஸ், ட்ராவல் வ்ளாக்லாம் போடுவாங்கல்ல, ட்ராவல் போய் அது பண்ணுறது அதெல்லாம். அப்புறம் லிங்க்டின்ல வந்துட்டு இந்த கார்னர்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அது போடுறதுலாம் அது எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிரின்ஜ். அப்புறம் கெட் ரெடி வித் மீ நோ இப்போ அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஜஸ்ட் லுக்கிங் லைக் எவா டெட். ஸோ அவ்வளோதான். ஸோ டேக் அவே ரீல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க போட்டிங்க அது அல்காரிதம் பேஸ் பண்ணி டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பால் பாக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்குவோம் டக்குன்னு போட்டுரும், பண்ணிட்டோம் அப்படின்னா அது கெட்டுடும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது யூஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் டைமிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வென் அண்ட் ஹவு டு போஸ்ட் மேட்டர்ஸ் மோர் தென் வாட் யூ போஸ்ட். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அந்த கண்டென்ட் வந்து அதிகமாக ரீச் ஆகும். நம்ம என்ன போடுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எராடேட் எவ்ரி ட்ரெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் வாட் யூ அட்ஜஸ்ட் ஃபீல்ஸ் ரைட் நவ். இது வந்துட்டு ஆடியன்ஸ் கூட அதிகமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ கிட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கான மாதிரி கண்டென்ட் ஏற்ற மாதிரி என்னோட இது பிடிச்சா பார்ப்பாங்க. இப்போ என்ன வந்துட்டு ஒரு வயசான பீப்புள் தான் என்ன வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட். ஸோ அவங்கள எது ஆடியன்ஸை பேஸ் பண்ணியும் அவங்களோட டைமிங் இது பண்ணியும் நம்ம என்ன போஸ்ட் போடுறோன்றதோ இது 3மே பேஸ் பண்ணாலே அது ட்ரெண்டில் போகும். தேங்க்யூ.